மக்களே 6வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல ஃபிளைட் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அந்த ஃபிளைட் போனோடனே கிராஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வெயிட் தாங்க முடியுமா மேல இருந்து கீழே லேண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கீழே விழுந்து செதறிடுச்சு. கோகு எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. உடனே பேன்சி அதுல அப்படி என்ன பிரச்சனை சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ஓவர்லோட் ஆனனால மேல பேலன்ஸ் இல்லாம அப்படி கீழே இறங்கி இருக்கு. தேவையில்லாததெல்லாம் நம்ம எடுத்துட்டு போயிருக்கோம். அதான் எமர்ஜென்சி மூலியமா கீழே இறங்கிடுச்சு. இப்ப ரிப்பேரும் ஆயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா எல்லாமே மூட்டை மூட்டை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படியே சாஞ்சிரவே செஞ்சுட்டு நல்ல மெஷினை பத்தி நல்லா தெரிஞ்சனால பேன்சியே வண்டியை சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாவா. ஆமா, கோகு வந்து உங்களை காயின்னு சொன்ன அது என்னதுக்கு அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா பேன்சி. அவர் தான் சுப்ரீம் காய், எங்க யூனிவர்ஸோட கடவுள் மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோகு காயின் போட்டுருக்காங்களோ அவங்களாம் கடவுளுக்கு பக்கத்துலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஆனா சுப்ரீம் காய் இப்ப எங்களோட இருக்காருன்னு சொல்லிட்டு பாஞ்சுக்கிட்டு வரான். கடவுளான்னு சொல்லிட்டு மிரளுதா. ஆமா, அப்படியே சொல்லலாம்னு சொல்றாரு அவரு. அப்புறம் உங்க உலகம் இந்த டீமன் வேர்ல்டோட ரொம்ப பெருசு போலுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆமான்னு சொல்றான் அவன். நிறைய காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லி கேட்கறா. அந்த இப்படிலாம் ஒன்றும் கிடையாது சொல்லிட்டு இருக்கான் சுப்ரீம் காய். குளோரியோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கோகு. டே என்னோட பேரு குளோரியோ, நீ வேணுக்குன்னே அப்படி சொல்றியான்னு சொல்லிட்டு குளோரியா கேட்கறான். ஒழுங்கா என்னோட பேரை ப்ராப்பரா மென்ஷன் பண்ணுன்னு சொல்றான். உடனே நம்மளுக்கு குளோரியோன்னு மென்ஷன் பண்றான். நான் பாத்ரூம் ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சொன்னோடனே பேன்சி மிரண்டுட்டா. நம்ம எதுக்கு வந்திருக்கோம், இப்போ தானடா அங்க இருந்து வந்து அதுக்குள்ளேயுமான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா கோகு போய்கிட்டே இருக்கான். உண்மையிலே ஸ்ட்ராங் தானா, பண்றதெல்லாம் கோமாளி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா பேன்சி. எங்க யூனிவர்ஸ்லயே அவன் தான் ஸ்ட்ராங்கஸ்டான வாரியர்னு சொல்றாரு சுப்ரீம் காய். இங்க ஒரு பக்கம் மெஷினை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேல இருந்து போலீஸ் மாதிரி ஒரு குரூவே வந்துகிட்டு இருக்கு. என்று மாரியா பிளேன் வருது. நல்லா பார்த்தே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் குளோரியோ. டே கீழே போடா, ஒரு குரூ நிக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த பிளேன்ல உள்ளவன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் காய் கேட்கறாரு. நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருன்னு சொல்லிட்டு இருக்கான் குளோரியோ. அங்க இருந்து 2 பேர் வராங்க. ஆமாடா, உங்க கழுத்துல 2 பேருக்கு காலர் இல்லையே, நீங்க எங்க இருந்துடா வாரீங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டுன்னா சுப்ரீம் காய் வந்து செகண்ட் வேர்ல்டுன்னு சொல்றாரு அவரு. உடனே இந்த பொண்ணை பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு கழுத்துல ஆல்ரெடி காலர் இருக்க தான் செய்யுது. 3 வேர்ல்டு டிஃபரெண்ட் வேர்ல்டு, நீங்க எதுக்குடா இங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சடனா காலரை போய் டிடெக்டும் பண்றாங்க அவங்க. நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் டிராவல் பண்ண வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காரு சுப்ரீம் காய். இந்த வேர்ல்ட வந்து டிராவல் பண்ண வந்தீங்களா, இதனடா வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தவனை கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சரிடா அதெல்லாம் விடுங்க, ஒரு பொடி இருக்கான், தலை நல்லா முள்ளு முள்ளு மாதிரி இருக்கும், சிகப்பு கலர் கம்பு வச்சிருப்பான், அவனை பாத்துறீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனோட தலைக்கு 10 தங்க காயின் கொடுக்கும், சொன்னீங்கன்னா வாங்கிக்கலாம்னு சொல்றான். அவனை பத்தி தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்படியே விஷயம் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க. இங்க ஒரு பக்கம் கோகுவும் பாத்ரூம் போயிட்டு வரான். அப்பாடா பிரச்சனை முடிஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்கான். ஆமா, இங்க ஒரு சத்தம் கேட்டுச்சு, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் கோகு. அவனுக்கு ஒன்ன தேடிதான் வந்தான்னு சொல்லிட்டு இருக்கான் பேன்சி. ஒன்னு சுப்ரீம் காய் சொல்றாரு, டே முடிய கொஞ்சம் மறைச்சுவேன்னு சொல்றாரு. என்னோட ஹேர் எப்பவுமே இப்படிதான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஒரு வழியா வண்டியையும் சரி பண்ணிட்டாவா, வெயிட்டையும் கொஞ்சம் இறக்கிட்டு திரும்பி ஆட்டோமேட்டிக்கா அங்க இருந்து போய்கிட்டே இருக்காங்க. உன்ன பேன்சி ஒன்னு பேச ஆரம்பிச்சிட்டா. உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. நீங்க கிளிண்ட் எல்லாமே மரத்துல இருந்து தான் வருவீங்களாமே அப்படியான்னு சொல்லிட்டு கேட்கறா. ஆமான்னு சொல்றாரு சுப்ரீம் காய். என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கோகு முழிக்கிறான். நாங்க எல்லாமே கிளிண்டு செஞ்சுரிசியா இந்த மாதிரி மரத்துல இருந்து தான் வருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இப்பதான் புரியுது, நீங்க எப்பவுமே சாலிட் சாப்பாடு சாப்பிடவே மாட்டீங்க, எப்பவுமே ட்ரிங்க்ஸ் தான் எடுத்துக்கிட்டீங்க, இதுக்கா விஷயம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க கோகு. ஆமா, கோமாவு பக்கத்துல ஒருத்தர் இருக்காமல டெகசு, அவன் உங்களோட தம்பியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவா நீ கோகு கேக்குறான், கெவிட்டோ வந்து அப்புறம் உங்களோட தம்பியோ அண்ணனோ கிடையாதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்லடா மொத்தம் 5 கிளிண்ட் ட்ரீ இருக்குடா, அவர் வேற மரத்துல இருந்து வந்தவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சுப்ரீம் காய். டெகசு மட்டும் எதுக்கு இங்க இருக்கான், மிச்சம் எல்லாரும் எதுக்கு வெளியே போனீங்கன்னு சொல்லிட்டு பேன்சி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு ஆளே வித்தியாசமான ஆளு, அவன் ஒரு ஆம்பிஷனான ஆளு, ஆனா நாங்க அப்படி கிடையாது சொல்றாரு சுப்ரீம் காய். இன்னொரு கிளிண்ட் பொண்ணு இருக்கா, அவளை தெரியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அரின்ஸ்னு அவ ஒரு சயின்டிஸ்ட், என்னோட பெரிய அக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சுப்ரீம் காய். கிளிண்டுக்கு வந்து எப்பவுமே வந்து ஜெண்டரே கிடையாது, நாங்க ஆனா பொண்ணான்லாம் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சுப்ரீம் காய். அவ எப்பவுமே ஒரு மாதிரி பைத்தியக்கார சயின்டிஸ்ட் மாதிரி தான் இருப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இந்த டீமான் இல்லாம தான் சூஸே பண்ணா, அவளும் இந்த மாதிரி ஆம்பிஷனான பொண்ணு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அண்ணன் தம்பி எல்லாருமே பிரச்சனையா தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோகு கேட்டுக்கிட்டு இருக்கான். குளோரியா எல்லா விஷயத்தையும் உட்காந்து பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கான். எதுவுமே பேச மாட்டான். பறந்து போய்கிட்டே இருங்க. உடனே லைட் மட்டும் அப்படியே அமர்ந்துருச்சு. ராத்திரி மாதிரி ஆயிருச்சு. என்னடா சடனா லைட் போனோடனே நைட் மாதிரி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு கோகு பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த டீமன் ரெல்ம்ல மொத்தம் 2 சூரியன் இருக்குடா, அதனால தான்டா இப்படி இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரா. குளோரியா வேணா சொல்லு, நான் வேணா பைலட் வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கா பேன்சி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நமக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம்னு சொல்றான் குளோரியோ. ஹோட்டலும் கிடையாது எதுவும் கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் பேன்சி ஒரு குகை இருக்கு, அங்கங்கே தங்கிட்டு போவோம்னு சொல்றான் அவன். இவனை குளிக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னது நீ குளிக்கவே இல்லையா, குளிக்காம தான் அங்க வந்தியான்னு சொல்லிட்டு கோகு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா பார்த்தா ஒரு குகையிலையும் இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தீ மூட்டி எல்லாரும் ஒன்னா உட்காந்துருக்காங்க. சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. பார்த்தா கோகு ஏகப்பட்டனது நல்லா சாப்பிட்டு முடிக்கான். சாப்பிட்டுட்டு படுத்தும் தூங்குறான். குளோரியோ நீ ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ல இருந்து வந்தன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, அது உண்மைதானான்னு சொல்லிட்டு பேன்சி கேட்கறா. அவனும் ஆமான்னு சொல்றான். ஆனா உன்னை பாக்கல தேர்ட் டீமன் வேர்ல்ட்ல இருந்து வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நான் தேர்ட் டீமன் வேர்ல்ட்ல உள்ளவன் தான், ஆனா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ல என்னை ஹையர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நல்ல லக்கியான போலுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அவன் உன்னை ஹையர் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்கறா. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் சொல்றான் அவன். சுப்ரீம் காய் பாத்துக்கிட்டே இருக்காரு. சரி கிங் கோமாவை எதுக்கு நீ அடிச்சு நொறுக்கணும்னு
வந்த, எதுக்கு அவர் டிஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கை கேட்கிறாரு. ஏன்னா அவன் ரொம்ப மோசமானவன், மாஜின் என்ன பிரச்சனையை உருவாக்கணும் அதே பிரச்சனையை தான் இவனும் உருவாக்குதான், அதனால தான் இப்பெல்லாம் பண்றேன்னு சொல்றான் குளோரியோ. ஆனா அவர் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. சரி நம்ம தூங்குவோம், நாளைக்கு எந்திப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் படுக்கிறாங்க. சுப்ரீம் கை, கோகு, பேன்சி எல்லாருமே படுத்துட்டாங்க. ஆனா குளோரியோ மட்டும் தனியா போய் போன் பேச ஆரம்பிச்சிட்டான். 2 நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவன் வேலை பார்க்கறதே ஹரிஷ்ணுக்கு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுவும் பிரச்சனை எனக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காவா. பேசி முடிச்சிங்க அப்படி பொறுமையா நடந்து வரான். ஆனா சுப்ரீம் கை பேசுனதை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அடுத்து அவனும் போய் படுக்கான். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய சத்தமே வருது. என்னடா சத்தம் சொல்லிட்டு எஞ்சி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ சம்பந்தமே இல்லாம ஒரு ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு கோகுவும் படுத்து தூங்கிட்டு இருக்கான். கோகுவான்னு சொல்லிட்டு மோந்து போக்குறாரு சுப்ரீம் காய். ஆனா வேற ஏதோ ஒண்ணு மான்ஸ்டர் மாதிரி நடந்து வந்துகிட்டு இருக்கு. 2 பேரும் என்னங்க ஏதோ ஒண்ணு வருதுன்னு சொல்றான் குளோரியோ. கோகுவும் எழுப்புறாங்க. பார்த்தா ஒரு மாடே வந்து நின்னுகிட்டு இருக்கு. முடிச்சு பாக்குறாங்க, இது என்னடா கெட்ட வாடன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. மான்ஸ்டர் மாதிரி வந்து நின்னுகிட்டு இருக்கு. அப்பாடா ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்ததுக்கு இன்னைக்கு ஒரு எற கிடைச்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த மான்ஸ்டர் வந்தவன். லைட் அடிச்சு பாக்குறாங்க, வெறித்தனமா இருக்கு. என்னடா சொல்லிட்டு பேன்சி மிரண்டுட்டா. இது ஒரு சாதாரண மாடுன்னு சொல்றான் கோகு. டே நாளா ஒண்ணு மாடுலாம் கடையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு 2 கால் இருக்கு, எனக்கு பேச்சு வருது, நான் ஒரு மினோட்டார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேர் உண்மையில சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் கோகு. ஆமாடா ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த மாடு. நீங்க தான்டா என்னோட பிரேக்ஃபாஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். மாடு எனக்கு கறிலாம் சாப்பிட்டுச்சுன்னு சொல்லிட்டு கோகு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே மாடுன்னு சொல்லாதன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்ட்ட விடுங்க, இதை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் குளோரியோ. வெளியே வான்னு சொல்றான் அவன். வேணா நான் சண்டை போடட்டுமா, இது உனக்கு ரொம்ப டூ மச்சா இருக்கு குளோரியோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கோகு. நீ என்னடா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன என்னோட ஸ்ட்ராங்கு நினைச்சியான்னு சொல்லிட்டு குளோரியை கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பெல்லாம் எதுவுமே சொல்லலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சரி வேணா நீ வேணா ட்ரை பண்ணி பாருன்னு சொல்றான் குளோரியோ. அவனும் 2 பேருக்குள்ளயும் சண்டை வந்துருச்சு. என்னன்னு பார்த்தா குளோரியும் கோகும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வேண்டான்னு சொல்றான் கோகு. குழந்தையா தான் இருக்க, ஆனா நீ எப்படி சண்டை போடுறத நான் பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நான் உன் கூட ஒத்த கையால சண்டை போடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே நீ அண்டர்எஸ்டிமேட் போட்டு பண்ணாதான் சொல்றான் குளோரியோ. இவனு ஏன்டா அப்படி முட்டாள்தனமா பண்றாங்கன்னு சொல்லிட்டு பேன்சி பாத்துக்கிட்டு இருக்கா. சுப்ரீம் கை ஒரு மாதிரி சீரியஸாவே இருக்காரு. வாரன்னு சொல்றான் குளோரியோ. அண்ணல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கான். பாஞ்சு வந்து கோகு வெட்டிக்கான். ஆனா கோகு பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். சண்டை ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொல்லிட்டு பேன்சி பாத்துக்கிட்டு இருக்கா. இது இப்பதான் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. சடனா கோகு ஒத்த கையில சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நீனு நல்லா தான் சண்டை போடுறான்னு சொல்றான் கோகு. சடனா ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். பெரிய மேஜிக் மாதிரி உண்டாக்குறான். இது என்னதுடான்னு சொல்லிட்டு கோகு கேட்டுக்கிட்டு இருக்கான். இதாண்டா மேஜிக்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான் கோகு நோக்கி. கோகு செதறிட்டான்னு பாக்க, ஆனா கோகு தப்பிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். குளோரியோ நீங்க உண்மையிலே வேற லெவல்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் பேன்சி. உடனே அங்க இருந்து சுப்ரீம் கை கத்துறாரு. கோகு நீ நல்லா சீரியஸா சண்டை போடு, அவனோட உண்மையான ஸ்ட்ரென்த்தை நான் பார்த்தே தீரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சுப்ரீம் காய். அவ்வளவுதான விஷயம், இதை ஏன்ட்ட விடுங்க, இதை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு சடனா ஸ்டிக் எடுக்கான் கோகு. கோகு ஜெட் மாதிரி பறந்து வந்துகிட்டு இருக்கான். வேற லெவலா வரான் கோகு. ஆனா அவன் மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு போடு போடுறான் கோகு நோக்கி. கோகு எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு வரான். ஸ்ட்ரெயிட்டா வந்து குளோரியோ ஒரு அடி தான் அடிக்கான். அடிச்சடியில குளோரியோ செதறிட்டான். கோகு சீரியஸா சண்டை போட்டு பார்க்கவே இல்ல, ஆனா இருந்தாலும் விட மாட்டேங்கான். சடனா ஒரு போடு போடுறான். அடிச்சடியில ஸ்டிக்கே பறந்து போயிருச்சு. இந்த மாதிரி ஒரு மேஜிக் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பேன்சி. ஏடா உன் கதையை முடிக்க சொல்லிட்டு மேஜிக் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா ஒரே இடத்துல போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இது நல்லா தான் இருக்குன்னு சொல்றான் கோகு. இத நான் நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு கோகுவும் பவர் அப் பண்றான். சூப்பர் சையன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கோகு வேற லெவலா கத்திக்கிட்டு நிக்கிறான். இன்னைக்கு நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா இதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே மிரண்டாங்க. குளோரியோ முழிக்கான். சூப்பர் சையனா மாறிட்டு வேற லெவலா நின்னுட்டு இருக்கான் கோகு. குளோரியோ பயப்படாம ஒரே இடத்துல போக்கஸ் பண்ணி அவனும் பவரை பூட் அப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸ்ட்ரெயிட்டா வச்சு ஒரு அடி தான் அடிக்கான். அடிச்சதுல கோகு ஒரே தட்டு தான் தட்டுறான். ஆனா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். அந்த அட்டாக் ஒண்ணுமே ஆகல. குளோரியோ மிரண்டான். சடனா இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் பவர் யூஸ் பண்ணி பின்னாடி வந்து லாக் பண்ணிட்டான். நான் ஜெயிச்சிட்டேன் ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். குளோரியோ எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்றான். நான் கிவ் அப் பண்ணிட்டேன்னு சொல்றான் குளோரியோ. அதுக்கப்புறம் சடனா நார்மலாக தான். ஆமா இது என்ன பவர்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் குளோரியோ. இதான் சூப்பர் சையன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கோகு. நான் சின்னதா இருக்கையில என்னால செய்ய முடியுது, எனக்கு இது சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொன்று என்ன ஸ்கில்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு குளோரியோ கேட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் இருக்குன்னு சொல்றான் கோகு. இங்க ஒரு பக்கம் அந்த மாடு நின்னுக்கிட்டே இருக்கு. பயந்துட்டு நைஸா போயிருது. சரி மாடு விஷயத்துக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு கோகு திரும்புதான். அப்படி ஷாக்லயே நிக்கிது. உடனே அது சடனா சமாளிக்கிறதுக்காண்டி எனக்கு இன்னைக்கு சண்டெல்லாம் போட விரும்பலடா, இன்னைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம் நினைச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த மாடு. சில விஷயத்தை நான் மறந்துட்டேன், அதில் நான் இப்ப தூங்க போறேன், எனக்கு வயிறு நல்லா ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா வயிறுன சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. சடனா பயந்து அங்க இருந்து ஓடிட்டான் அவன். அதுக்கப்புறம் எல்லாமே முடியுது. திரும்பி கட் பண்ணி வெஜிடாவை கட்டுறாங்க. வெஜிடா ஒரு பக்கம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். புல்மா இன்னும் வந்து அந்த பிளைட்டை ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. முடிஞ்சிருச்சா புல்மான்னு சொல்லிட்டு கிபிட்டோ வராரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிக்கல பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த செய்யான் வந்து என்னதான்டா போராடுறான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். நம்மால் வெஜிடா தனியா நின்று போராடிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் தயாராங்க, எல்லாம் தயாராயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா புல்மா. அவங்களுக்கு டீமன் வேர்ல்டுக்கு வழியை காட்டுறேன், சுப்ரீம் கை ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏறின்னு சொல்லிட்டு அந்த வண்டி அங்க இருந்து கிளப்ப போறாங்க. தயாரா இருக்காங்க. பிக்கல்ல வெஜிடா கிபிட்டோ எல்லாம் கிளம்புறாங்க. வண்டி அப்படி பறந்துகிட்டே இருக்கு. சடனா ஏதோ மேல் ஃபங்க்ஷன் ஆகுது. எரர் ஆயிட்டு திரும்பி கீழே வந்து விழுந்துருச்சு. அது என்னடாச்சுன்னு சொல்லிட்டு புல்மா ஷாக்ல இருக்கா. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அங்க மறந்தாங்க. See you, bye.